ஒரு மலையிலிருந்து தண்ணீர் தரை நோக்கி விழுந்தால் அதை அருவி என்பார்கள். அதே அருவி தரையில் குமிழுடன் நுரையுடன் அது வந்தால் பிரவாகம் என்பார்கள். அது அந்த நதி தரையிலேயே ஓகும், பிரவாகித்து போகிறது என்று சொல்வார்கள். அப்படி உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் அந்த இமாலய மலையிலிருந்து கீழே விழுந்து அந்த கங்கை நதி வழியாக போகிற அந்த நதியானது ஒரு வாரமாக கும்பமேளா என்று கொண்டாடப்படுகிறது. முதலில் 1,00,000 என்றார்கள், பிறகு 10,00,000 என்றார்கள், அதன் பிறகு 1 கோடி என்றார்கள். நடிகர் பிரகாஷ் ராஜ் அந்த கும்பமேளாவில் குளித்து அவர் எழுந்ததை பார்த்தேன். இடுப்பளவிற்குத்தான் தண்ணீர், அதில் மூழ்கியும் அவர் பார்த்தார், நான் பார்த்தேன் அதை. இப்படி புனித நீர் எங்கே கங்கை நதியில் இறங்கி குளித்து தலையை முங்கி வெளியே வருவது அது புனித நீர் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். புனிதம் என்பது மனதில் இருக்கிறதா, அல்லது கங்கை நதியில் இருக்கிறதா, அல்லது இமயமலையில் இருந்து வரக்கூடிய இந்த நீரில் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். கும்பமேளா, கும்பம், ஒரு சொம்பு போல கும்பம் வைத்து தலையில் எடுத்துச் செல்வார்கள், சொம்பு, அது போலத்தான். அதுபோல பலர் அந்த கங்கை நதியை ஒரு செம்பு பாத்திரத்தில் வைத்து அதை மூடி பல இடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். நல்ல விஷயங்களுக்கு, அல்லது இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது அல்லவா, அங்கெல்லாம் கொண்டு போய் அவர்கள் போடுவார்கள், ஊற்றுவார்கள் அந்த கும்பத்தின் மீது. இப்படித்தான் இந்த கும்பமேளா 10 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது. அதுபோல கும்பகோணத்தில் மகாமகம் என்ற ஒரு குளத்தில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை அது நடக்கும். நான் 2 முறை சென்று வந்துள்ளேன். அங்கே தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கும். காவிரியிலிருந்தும் அரசலாற்றிலிருந்தும் வரக்கூடிய நீர்தான் அந்த மகாமக குளத்தில் தண்ணீர் நிறைந்து இருக்கும். 4 வாசல் இருக்கும். ஒவ்வொரு வாசலில் மூலையிலும் ஒரு சிறிய கோயில் இருக்கும். அதன் மையத்தில் கூட ஒரு கோயில் இருக்கும். நான் 2 முறை சென்று அந்த வழியாக போகும்போதெல்லாம் சென்று வருவேன். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த கும்பமேளா, அதுபோல காவிரியில் மேட்டூரிலிருந்து தண்ணீர் வரும்பொழுது இந்த காவிரி வழியாக பல இடங்களில் செல்வார்கள். அங்கேயும் அந்த காவிரி ஆற்றில் குளித்து வருவார்கள். அதுவும் புனித நதி என்றுதான், அதுவும் கும்பமாகத்தான் அவர்கள், நாங்கள் குடமுழுக்கு என்று சொல்லுவோம். அந்த குடமுழுக்கு அல்ல கடைமுழுக்கு, கடைசியாக வரக்கூடியதால் கடமுழுக்கு அல்லது முழுக்கு என்று முழுங்கி எழுவதுதான். தலை அந்த தண்ணீரில் காவிரி ஆற்றில் முங்கி வருவதுதான் முழுக்கு. பல இடங்களில், ஒரு இடமல்ல, எங்கெங்கெல்லாம் கரை இருக்கிறதோ காவிரி ஆற்றில் அங்கெங்கெல்லாம் அது இந்த குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடுவார்கள். மற்ற இடத்தில், சில இடத்தில் நிலையாக நிற்கும். அந்த இடத்தில் மட்டும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்பை கங்கை நதி, வைகை நதி, தாமிரபரணி என்று பல நதிகள் நமது இந்தியாவில் இருக்கிறது. உலகெங்கிலும் பல நதிகள் இருக்கிறது. நைல் நதியில் ஓடக்கூடிய நதி 4 நாடுகள் வழியாக செல்கிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் அது படத்தை எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார், நான் பார்த்தேன். அதுபோல
எங்கெங்கெல்லாம் ஆறுகள் இருக்கிறதோ இயற்கையாக வரக்கூடியது நதி பல இடங்களில் நைல் நதி போல, காவிரி போல, பொன்னி நதி போல, கங்கை நதி போல, யமுனை நதி போல பல நதிகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த புனிதமாக கருதுவது இந்தியாவில் மட்டும்தான். ஏனென்றால் இந்த இந்தியா ஒரு பழமையான நாடு, பல பிரதேசங்களாக இருந்தது. தற்பொழுது அது இந்தியாவாக பெயர் அழைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு பல ராஜ்யங்கள் பலர் ஆண்டுள்ளனர். அந்த இதுக்கு நாம் போக வேண்டாம். இந்த கும்பமேளாவை பற்றித்தான் நான் சொல்கிறேன். அதில் ஒரு புனித நூர், எல்லோரும் போய் குளிக்கலாம். நான் குளித்திருக்கிறேன். அதே கங்கை நதியில் ஹரித்வாரில் குளித்திருக்கிறேன் ஒரு முறை. அங்கிருந்தும் தண்ணி சுத்தமாகத்தான் போடும். அதை அவர்கள் தடுத்து வைத்திருப்பார்கள். மெயின் அந்த நீருக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த ஆற்றின் வேகத்தில், தண்ணீரின் வேகத்தில் இழுத்து செல்லப்படுவார்கள், ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் அவர்கள் தடுப்பு எடுத்து வைத்திருப்பார்கள். அங்கே நான் குளித்துள்ளேன். அப்பொழுது எனது நண்பர் கணேஷ் இருந்தார், சுப்பிரமணியன் இருந்தார். நாங்கள் எல்லாம் அங்கே குளித்துவிட்டு வந்தோம். இதெல்லாம் என்னுடைய ஞாபகங்கள் தான். எது புனிதம் என்பது மனதில் தான் இருக்கிறது, நீரிலோ அல்லது நதியிலோ அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பகுதி நோக்கம். இந்த பதிவின் நோக்கமே அதுதான். அது 1,00,000 பேர் போனால் என்ன, 10 கோடி போனால் என்ன? இந்தியாவின் மக்கள் தொகை 145 கோடி. அதில் 1 கோடி போவது 1% தான். அதனால் அவ்வளவு மக்களும் அங்கே போகிறார்கள் என்றால் ஒரே நாளில் போகிறார்களா என்றால் இல்லை. பல நாட்களாக, அது ஒரு வாரமாக அல்ல 10 நாட்களாக நடந்து வருகிறது. இது என்னுடைய கருத்து தான். நான் கேள்விப்படுவதை, பார்ப்பதை, அதையெல்லாம் ஒரு வீடியோவாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம், அதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் ஜவஹர் நகர். எனவே நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் ரசித்தீர்கள் என்றால் எனக்கு மிக்க சந்தோஷம்.